ஹாய் ஹலோ கைஸ், உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சூப்பரான ஒரு கிரைம் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் என்னன்னா 7. இது 1995ல வந்த படம். என்னடா பழைய படத்திலிருந்து கொண்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா படம் பழசா இருந்தாலும் ஆனா உள்ள இருக்கிறது எல்லாமே புதுசு தான். ஏன்னா செம்மையா இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்தை பார்த்தவொடனே கண்டிப்பா நம்ம ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தோணுனனால தான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்தேன். சரி, நம்ம ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி படத்துக்குள்ள போறது முன்னாடி நான் உங்கள் ஓன் தமிழ் சேனல் புதுசா பார்க்கவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ஸ்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவர் பேர் என்னன்னா வில்லியம் சமரஸ்ட். இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல டிடெக்டிவ்னே சொல்லலாம். இப்போ கூட ஒரு கேஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த தாண்ட ஒருத்தன் வரான். இவன் வேற யாரும் இல்லை, இவன் பேர் டிடெக்டிவ் டேவிட் மில்ஸ். நம்ம ஹீரோ இன்னும் ஒரு வாரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. அந்த பதவிக்கு புதுசாக ஜாயின் பண்ணுற ஆள் தான் டேவிட் மில்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸை பற்றி நம்ம ஹீரோ மில்ஸு கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே மறுநாள் ஆகுது. மில்ஸுக்கு ஒரு ஃபோனும் வருது, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு. அதனால நம்ம ஹீரோவும் அந்த மில்ஸும் அந்த இடத்தாண்ட போய் பார்க்குறாங்க. அவன் பார்த்தா ஒரு மலை மாடு மாரி இருக்கான். சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே இறந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்தவொடனே டிடெக்டிவ் மில்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவன் சாப்பிட்டு இருந்ததுனால தான் இறந்துருக்கான், ரிப்போர்ட் எழுதிட்டோமான்னு கேட்க, நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒன்றும் நம்ம வந்தவனே முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ஒரு இடத்தா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் நோட் பண்ணுறாரு, அவன் பாடியில் கையும் காலும் கட்டி போட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்காரு, இவன் ரொம்ப சாப்பிட்டுலாம் சாவலை, இவன் யாரோ டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு. அதோட அவன் கழுத்து பின்னாடி கன் பாயிண்ட்ல அமுத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அடியாளமும் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ போட்டோ பிடிச்சி வச்சுக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோவும் மில்ஸும் இங்கேருந்து கிளம்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்தான போகிறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் அவன் குடல் எடுத்து காட்டுறாங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அடுத்து அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவன் நல்லா சாப்பிட வச்சு கடைசியில் அவனுக்கு ப்ளீட் ஆயிருக்கு, ரத்தம் உள்ளுக்குள்ளே கசிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் செத்து போயிருக்கான்னு டாக்டர் சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அவரோட ஹெட் ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த கேஸ் இப்படி தான் நடந்திருக்கு, அவன் தலையில ஏதோ கன் பாயிண்ட்ல அடிக்க வச்சு தான் சாப்பிட வச்சிருக்காங்க, கடைசியில் வயிறு நல்லா உபனவனி அவனை எட்டி உடைச்சிருக்காங்க, அதனால தான் அவனுக்கு ரத்த கசிவில் இறந்து போயிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. கூட நம்ம ஹீரோ என்னென்னு சொல்கிறாருன்னா, இந்த கேஸ் என் மேலே நம்பிக்கை இந்த தனியாகவே தாங்க, இந்த டிடெக்டிவ்க்குள்ளே என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவார். ஏன்னா இந்த டிடெக்டிவ் சும்மாவே இருக்க மாட்டான், எதுனா ஒன்று வாய் பேசிட்டே இருக்கான். அதனால் டிடெக்டிவ் கடுப்பாகி அவர் இல்லைன்னா பரவாயில்ல நானே தனியாக அந்த கேஸை எடுத்துக்கிறேன்னு சொல்ல, ஆஃபீஸர் உங்களுக்குலாம் தனியாக தர முடியாதுன்னு சொல்கிற நேரத்தில் நம்ம ஹீரோ இந்த இடத்த கிளம்பிடுறாங்க. அந்த ஆஃபீஸருக்கு என்ன பண்ணனே தெரியல இந்த டைமில். அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் பார்த்தா இன்னும் ஒரு கொலையும் நடந்திருக்கு. அது ஒரு லாயராக இருப்பான் போல், பெரிய பணக்காரன் லாயர் தான் அவன். அந்த இடத்தாண்ட நம்ம மில்ஸை மட்டும் தான் போய் பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வரல அந்த இடத்தாண்ட. அந்த இடத்தாண்ட பார்த்தா ஒரு பேரும் எழுதியிருக்கு, அதை ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு. அடுத்து அங்கே ஒரு ஃபோட்டோவில் ரத்த கரையில் 2 கண்ணில் வரைஞ்சிருக்கு, அதுவும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அடுத்து நம்ம ஆஃபீஸர் என்ன பண்ணுறதுனா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ கிட்ட போய் ஒன்றுன்னு ஒரு கொலையும் நடந்திருக்கு, டேவிட் மில்ஸ் மட்டும் போயிருக்காரு, ஏன் நீ போல நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டார். அடுத்து ஆஃபீஸர் போகிறதுக்கு முன்னாடி அந்த குண்டம் வயிற்றுலேருந்து பிளாஸ்டிக் எடுத்திருக்காங்க, இது வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவார். நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அது எடுத்து பார்ப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த வீட்டுக்கும் போய் பார்ப்பாரு, எதுனா துருப்பு சீட் மாதிரி எதனா இருக்குதானே. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒன்று நோட் பண்ணுறாரு, அந்த பிளாஸ்டிக் துண்டு வந்து ஒரு இடத்தாண்ட வச்சு பார்ப்பாரு, அது பார்த்தா மேட்ச் ஆகுது. அது பார்த்தா ஃப்ரிட்ஜு கீழே தான் இருக்குது. சரி, நம்ம ஹீரோவும் ஃப்ரிட்ஜை ஊற்றிட்டு பார்த்தா அங்கே ஒரு எழுத்து போயிருக்கு. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்கிறது. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சதெல்லாம் ஆஃபீஸருக்கும் நம்ம டேவிட் மில்ஸுக்கும் சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அவர் பைபிளில் இருக்க 7 வகையான தண்டனை தான் அந்த கில்லர் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு குளூட்டனி, அளவுக்கு மீறிய சாப்பாடு, 2வது கிரீடு பேராசை, இன்னும் 5 இருக்குது, தற்பெருமை, காமம், பொறாமை, கோபம், சோம்பேறித்தனம், இன்னும் 5 கொலை நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸர் கிட்டையும் டேவிட் மில்ஸு கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்தால ஆஃபீஸர் திரும்புறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாகி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. ஆனால் அவர் வீட்டுக்கு போனவன் இதே ஒரு யோசனையாக தான் இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, லைப்ரரிக்கு போய் அந்த பைபிளை பற்றி நம்ம படிப்போன்னு கிளம்புறாரு. நம்ம டிடெக்டிவும் இதை பற்றி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே தலையை சுரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டிடெக்டிவ் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் வாரி ஸ்டெக்காகி உட்காந்துட்டு வரி. இதை பார்த்து அவங்க ஒய்ஃப் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அடுத்தது மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் ஒரு இடத்தாண்ட உட்காந்துட்டு இருக்கும் போது டிடெக்டிவ்க்கு ஃபோன் வருது. அவங்க ஒய்ஃப் தான் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் ஹீரோ கிட்ட அந்த ஃபோனை கொடுங்கன்னு. நம்ம ஹீரோவும் ஃபோன் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நேற்று டின்னருக்கு வாங்க அப்படின்னு கூடும்போது நம்ம ஹீரோ நான் வர ட்ரை பண்ணுறேன்னுவாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் அவனு சொல்லி கட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு புரியுது இவங்க எதுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு. ஏன்னா டேவிட்னால அதை சரியாக பார்த்துக்க முடியல இந்த கேஸை. அதனால நம்ம ஹீரோவும் டேவிட் மில்ஸும் இந்த கேஸை ஒன்றா இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2வது கொலை நினச்சி பார்த்தீங்களா, அந்த லாயரு தான் நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்காரு ஃபோட்டோவை. அதோட நம்ம டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு சீட் இருக்கும், அந்த சீட் எடுத்து கொடுத்துட்ருப்பாரு. அந்த சீட்டில் அப்படி என்ன போட விட்டுருக்குன்னா, எலும்பும் இருக்கக்கூடாது, நரம்பும் இருக்கக்கூடாது, வெறும் சதை மட்டும் தான் இருக்கணும்
அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நம்ம டிடெக்டிவ் கிட்ட கேட்குறாரு, இப்போ உன்னை ஒருத்தர் கன் பாயிண்ட்ல நிற்க வச்சிருக்கான், உன் உடம்புல இருந்து ஒரு பகுதியை வெட்டி போட சொன்னா நீ என்ன பகுதியில் வெட்டி போடுவ அப்படின்னு நம்ம ஹீரோ டிடெக்டிவ் பார்த்து கேட்க, அதுக்கு டிடெக்டிவ் என்ன சொல்றான்னா அவன் எலும்பும் இருக்கக்கூடாது நரம்பும் இருக்கக்கூடாதுன்னா அப்போ என் இடுப்பு பகுதியில் இருந்தால் எடுத்து வைப்பேன் 1 கிலோ சதையை அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் சொல்லுவான். அதுக்கு அதே மாதிரி தானே அவன் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு அந்த ஹீரோ ஃபோட்டோ காட்டுவான். பார்த்தா அவன் இடுப்பு பகுதியில் இருந்தால் அந்த சதையை எடுத்து வச்சிருக்கான். அடுத்தது நம்ம ஹீரோ கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கொலைக்காரனாக இருந்தாலும் எதுனா ஒரு ஃப்ளோவை விட்டு தான் போயிருப்பான்னு நம்ம ஹீரோவும் தேடிட்டே இருப்பார். அப்போது டிடெக்டிவ் ஒரு பொருள் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அது பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம், ஒரு ஃபோட்டோவில் ரத்தப்படையோடு ஒன்று இருந்திருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்துருப்பார் நம்ம டிடெக்டிவ். அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சா அப்போ இவன் தானே நம்ம க்ளூவே சொல்லி அந்த பொண்ணை பார்க்க போகிறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அந்த லாயரோட ஒய்ஃப் தான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் இந்த ஃபோட்டோ காமிச்சு உங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் தெரியுதான்னு கேட்க அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிட்றா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்கிறா. அது என்ன வித்தியாசம்னா அங்கே இருக்க ஃபோட்டோ தலைக்கெல்லாம் இருக்குதுன்னு. இதை பார்த்தவொடனே குழு கடிச்சிச்சிடான்னு நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோ பின்னாடி பார்த்தா எதுவுமே இல்லை. சரி அந்த ஃபோட்டோ பின்னாடி கீழ்ச்சி பார்க்கலான்னு கீழ்ச்சி பார்த்தா அங்கவும் எதுவுமே இல்லை. இதை பார்த்தவொடனே டிடெக்டிவ் சரியான கடுப்பாகிறாரு. இங்கே ஒன்றுமே இல்லை, இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் வந்தோன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் பொறுமையாறான்னு சொல்கிறாரு. அந்த டிடெக்டிவ் பார்த்து கத்தினே இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறாரு. மேலே போய் ஒரு இடத்த க்ளீன் பண்ணி பார்ப்பாரு. அங்கே பார்த்தா ஒரு மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுது. அடுத்து மொத்த இடமும் ஃபிங்கர் பிரிண்ட்டு இருக்குது. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டுறாரு. அது மொத்தம் கலெக்ட் பண்ணி பார்த்தா ஹெல்ப் மீன் எழுதியிருக்கு. அதோட அதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது. ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு இப்போ செத்தர் இல்லை லாயர், அவரோடது இல்லை, வேறு யாரோ ஃபிங்கர் பிரிண்ட்டு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாகணும். நம்ம ஹீரோ டிடெக்டிவும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு மேட்ச் பண்ணுற இடத்துல போய் பார்க்குறாங்க. எதுவுமே செட் ஆகல. இது செட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1 நாள் கூட ஆகும்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த இடத்தாலே பத்துக்கிறாங்க. மறுநாளாவது அந்த ஆஃபீஸர் தான் வந்து எழுப்பிடுறாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்களா, கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு. அவன் வேற யாரும் இல்லை, வெக்டர். இவனை பற்றி சொல்லணும்னா நிறைய ரேப் கேஸ், ட்ரக் அந்த மாதிரி மாட்டின ஆள் தான். இவன் எல்லா வாட்டியும் உள்ளே போகும்போது ஒரு லாயர் தான் வெளியே எடுப்பாங்க. அவன் வேற யாரும் இல்லை, 2வது சத்தம் பார்த்தீங்களா, அந்த லாயர் தான் இவனை வெளியே எடுப்பாங்க. அதெல்லாம் ஆஃபீஸர் சொல்லிட்டு போலீஸ் படையே கூட்டிகிட்டு போகிறான் வெக்டர் வீட்டுக்கு ஆஃபீஸரு. நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது டிடெக்டிவ் கேட்குறாரு இவனா இருப்பான் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ வாய்ப்பே இல்லை, ட்ரக் அடிக்டாலாம் இவ்வளோ ஸ்கெட்ச் கரெக்டாலாம் பண்ண முடியாது, இவன் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வெக்டர் வீட்டுக்கும் போவாங்க. அவன் பார்த்தா பத்துட்டு இருப்பான். கரெக்டாக அங்கே இருக்க ஒரு போலீஸை போர்வை விளக்குனா அவன் பார்த்து செத்து போய் ஒரு 4-5 மாதமே இருக்கும்போது இதை பார்த்தவனே எல்லாரும் இவன் எப்படி அந்த கொலையெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிச்சிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒன்று நோட் பண்ணுறாரு. அங்கே உள்ளே வந்துன்னு பார்த்தா ஸ்லோத்தன் எழுதியிருக்கு. அப்பயோ புரியுது இவன் இல்லை இந்த கொலைலாம் பண்ணுறது இல்லைன்னு. அடுத்து நம்ம ஹீரோ அவன் கிட்ட போய் எதனா இருக்குதான்னு பார்க்குறாங்க. அவன் நிறைய ட்ரக் ஊசிலாம் குத்தி நல்லாவே அவனை டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த கில்லரு. அங்கே பார்த்தா யூரின் டெஸ்ட்டு சாம்பிள் எல்லாமே இருக்குது. அதோட அங்கே ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அதில் வெக்டரை 1 வருஷமாக நல்லாவே டார்ச்சர் பண்ணியிருக்கான். டே 1லேருந்து இப்போ 1 வருஷம் முடிகிற வரைக்கும் ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அவனை நல்லாவே ட்ரக் வச்சு நல்லாவே அவன் கொடுமை பத்திருக்கானே. அதில் ஒரு போலீஸ் அவன் கிட்ட போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அவன் கத்த ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் உயிரோட தான் இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னுவான். அடுத்து அவன் ஆம்புலன்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ டிடெக்டிவும் பேசிருக்குமான் நம்ம டிடெக்டிவ் சரியான கடுப்பில் இருக்கான். என்னென்ன அந்த கேஸ் இப்போயும் முடியும் பார்த்தா இவ்வளோ இஸ்திட்டு இருக்குன்னு. அப்போ ஒரு கேமராமேன் வந்து ஃபோட்டோ எடுப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம டிடெக்டிவ் மில்ஸு அந்த கேமராமேனை சரியான அடித்து அந்த கேமராவும் உடச்சி போட்டுருவார். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, ஏன் இவன் தேவையில்லாமல் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான்னு. அடுத்தது நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் இந்த இடத்த விட்டு கிளம்பி கரெக்டாக அந்த டாக்டர் பார்க்கலான்னு போகிறாங்க. அவன் ரிப்போர்ட் எப்படி இருக்கு, அவன் பழைக்க முடியுமா இல்லையான்னு. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க அவன் வாய் திறந்து கூட பேச முடியாது, ஏன்னா அவன் நாக்க அறுத்து போட்டிருக்காங்க. ஒன்றும் ஒரு முக்கியமான விஷயம், அவன்கிட்ட யாருமே விசாரணை பண்ணுறேன்னு போயிடாதீங்க, ஏன்னா அவன் முன்னாடி ஒரே ஒரு டார்ச் லைட் அடித்தா கூட அந்த அதிர்ச்சியிலே அவன் செத்துருவான். இவ்வளோ நேரத்துக்கு அவன் செத்து தான் இருக்கணும், ஆனால் எப்படின்னு தெரியல, ஒன்றுமே உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்பிடுவாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் அவங்க வீட்டுக்கும் கிளம்பிடுவாங்க. அடுத்தது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. நம்ம ஹீரோ எடுத்து பேசும்போது தான் தெரியுது நம்ம மில்ஸோட ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க. உங்களை நாளைக்கு நான் பார்க்கணும், இந்த காஃபி பாரில் வந்து சந்திங்கன்னு. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு கட் பண்ணுறவாரு. அடுத்த மறுநாள் இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பிரச்சனை கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த ஊரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ கொள்ளை நடக்குது, இப்போ நான் இந்த குழந்தைய பெற்றுக்கலாமா இல்லை வேணாமான்னு யோசிக்கிற முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் உங்கள் பிள்ளைய நல்லபடியாக வளர்க்க முடியும்னு நினச்சா நீங்கள் வளங்க, இல்லை கருவிலே கழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார் நம்ம ஹீரோ. அடுத்து அந்த பொண்ணு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இந்த இடத்த விட்டு அந்த பொண்ணை கிளம்பிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அவரோட ஆஃபீஸுக்கு வந்து இன்னும் ஒரு 4 கொலை இருக்குது, இந்த கொலை எப்படி நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதோட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவனை 1 வருஷமாக நல்லாவே டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவன் எந்த அளவுக்கு நல்லா பிளான் போட்டிருப்பான் நீ யோசிச்சுப்பாருன்னு சொல்லும் போது நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வேறு அவன் நல்லா ஐ பேத்தி விட்டுறாதீங்க, அவனே நிறைய புக்கை பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் என்னன்னா
நல்லா பேசிட்டு இருக்கேன் அவனை பத்தி சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு நல்லா ஒரு யோசனை வருது. உன் கூட பணம் இருந்தா என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்டிவ் கூட்டின்னு போறான். அவங்க எங்க போறாங்கன்னா லைப்ரரிக்கு தான். அந்த 7 பாவங்களை பத்தி டீட்டெயில்ஸா போட்டிருக்க அந்த புக்கு தலைப்பை எடுத்துட்டு போய் அங்க ஒருத்தனை போய் சந்திக்கிறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, சீக்ரெட் FBI ஏஜென்ட். அவங்கிட்ட அந்த பொட்டலமும் குத்துட்டு அதோட காசும் குத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இடத்தாண்ட உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ரகசியமான விஷயத்த சொல்றாரு. அப்படி என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா, இவங்க முன்னாடி FBI எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, இப்போ ஒரு ஒரு புக்கு லைப்ரரியில இருக்கும். இப்போ எப்படி ஹிட்லர் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்தது இந்த கன்லாம் எப்படி தயாரிக்கிறது, அடுத்தது பாம் எப்படி தயாரிக்கிறது, அந்த மாதிரி புக்கெல்லாம் லைப்ரரி இருக்கும். அதெல்லாம் ஏன் இவங்க படிக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட பேர்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுப்பாங்க. அதோட அவங்கள நோட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த FBI ஏஜென்ட். அதே மாதிரி தான் இந்த புக்கும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ நினைச்சபடி அந்த புக்கும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து அவன் வீட்டு அட்ரஸும் இருக்கு. அந்த வீட்டு அட்ரஸ் அண்ட போய் நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் போய் நிப்பாங்க. அப்போ பார்த்து அங்க ஒருத்தன் வரான். அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கீழே குனிறாரு. என்னன்னு பார்த்தா அவன் பட்டன் கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிடறான். அதனால நம்ம ஹீரோவும் கன் எடுத்து சுடுறாரு. அடுத்து நம்ம டிடெக்டிவும் சுடுறாரு. அவன் தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம டிடெக்டிவ் அவன் பிடிச்சி கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருப்பான். அடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த கன் எடுத்துட்டு அவன் ஓடிடுறான். அடுத்து நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் அவன் வீட்டாண்ட போய் நிற்பாங்க. டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, கதவு திறக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ இது தேவையில்லாத ரிஸ்க், நம்மளே அந்த FBI ஏஜென்ட் சீக்கிரட் தான் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த விஷயம் மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம அந்த FBIக்கும் பிரச்சனை, நம்மளுக்கும் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கூல் டவுன் பண்ணுவாங்க. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு காலையில் எட்டி வச்சிருவான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, உன் விருப்பம் நீ உள்ள போ, என்னெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிடுவாரு. நம்ம டிடெக்டிவ்னால எதுவுமே தனியாக பண்ண முடியாதனால நம்ம டிடெக்டிவ் ஒரு நல்ல பிளான் போடுறாரு. கீழே இருக்கிற ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் நான் சொல்ற மாதிரி சொல்லி விடுறான். அவன் என்ன சொல்றான்னா, இங்க அந்த கில்லரை நான் பார்த்தேன், ஒருத்தனை கொலை பண்ணியிருந்தான். அப்போதான் எனக்கு டிடெக்டிவ் நம்பர் கிடச்சிச்சு, நான் ஃபோன் போட்டேன், அதனால இவங்க வந்தாங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியும் மழுப்பி சமாளிச்சுறாங்க. அடுத்து அந்த வீட்டுக்கு சர்ச் வாரண்ட் வந்தோடனே நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் உள்ளே போய் பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா நிறைய ஃபோட்டோலாம் இருக்கும். அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொலை பண்ண வந்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அங்கே மாட்டியிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிடெக்டிவ் ஒரு இடத்தாண்ட போய் பார்த்துட்டு போகும்போது கத்த ஆரம்பிச்சாரு, இங்கே வாங்க ஹீரோன்னு. நம்ம ஹீரோவும் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஆல்ரெடி அவனை பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் சொல்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வெக்டர் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம டிடெக்டிவ் ஃபோட்டோ எடுக்கும்போது டிடெக்டிவ் கருத்திருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ தான் இது. இதை பார்த்தோன்னா அந்த கில்லர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ திடுக்குன்னு ஒரு ஃபோன் வருது. நம்ம டிடெக்டிவும் அட்டன் பண்ணி பேசுறாரு. அந்த கில்லர் தான் பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை அடிச்சதுக்கு ரொம்ப சாரி, உன்னால எனக்கு என் பிளானே சொதப்பிடுச்சு, ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒருத்தரை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவான். அடுத்து நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க வேறு என்ன இருக்குதான்னு. அங்கே கொலை செய்யப்பட்ட ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு புது பொண்ணுது ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது திருப்பம் ஒரு ஃபோன் வருது, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஃபோட்டோவில் பார்த்த பொண்ணு தான் இவ ஒரு ப்ராஸ்டியூட். அதனால அங்கேயே ஒரு பையன் இருந்திருப்பான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு நீ ஒழுங்காக சொல்லுன்னு. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் சப்வேல இருந்தேன், அப்போ என்னை ஒருத்தன் கன் பாயிண்டில் கூட்டிகிட்டு போய் கொலை பண்ண வச்சான் அப்படின்னு சொல்லுவான். இதனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இதோட 4 கொலை நடந்துச்சு, இன்னும் 3 கொலை இருக்குது, இதாவது நம்ம தடுக்க முடியுமா இல்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே மறுநாள் பார்த்தா 5வது கொலை நடக்குது. அங்கே போய் நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் பார்க்கும்போது அந்த பொண்ணோட மூஞ்சி ரொம்பவே சதைச்சு வச்சுருப்பான். ஏன்னா அந்த பொண்ணு அழகாக இருக்கும். அங்கே மேலே பார்த்தா பிரெயின் போட்டிருக்கு. பிரெயின்னா கர்வம் அர்த்தம். நம்ம ஹீரோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த சைடில் ஃபோனு, இந்த சைடில் தூக்க மாத்திரை, இப்போது உன் மூஞ்சி சதைச்சு வச்சுருக்கேன், இப்போ நீ ஃபோன் பண்ணி உயிர் போயிடுச்சாவும் உன் அழகு போயிடுச்சு, நீ வாழலாமா இல்லை சாவலாமா உன் கையில் தான் இருக்குது, நீ முடிவு பார்த்துட்டு போ அப்படின்னு விட்டு போயிட்டுருக்கான். அந்த பொண்ணுக்கு அழகு போச்சுனால இனிமேல் நம்மளை யார் இங்கே மதிப்பாங்கனால தூக்க மாத்திரை அதிகமாக போட்டு இறந்துட்டுருப்பான். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸுக்கு வரும்போது அங்கே ஒரு கார்லேருந்து ஒரு பையன் இறங்குறான். அவன் சட்டை பார்த்தா ஒரே பிளட்டாகவே இருக்குது. அவன் உள்ளே போய் மிஸ்டர் டேவிட் மில்சன் கூப்பிட, அவளை தான் நம்ம ஹீரோ பட்டு கன் நீட்டுறாரு. நான் தான் அந்த கில்லர் ஜானன்னு சொல்ல அவனுக்கு ஹேண்ட் கஃப் போட்டுடுறாங்க. அப்படி அவன் உள்ளே கூட்டத்துக்கு முன்னாடி நான் என் லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். அவங்க லாயர் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது. அவன் ஏன் ஒரு இடத்தாண்ட கூட ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டாமல் இருந்துச்சுன்னா, ஏன்னா அவன் ராகியை அவனே பிடுங்கி எடுத்துட்டு இருக்கிறான். அதனால தான் அவன் ஒரு இடத்தாண்ட கூட அவன் ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டவே இல்லை. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இவனை விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம டிடெக்டிவ் சரி இவனை போய் நான் விசாரிக்க போகிறான்னு உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆள் தடுக்கிறான். இவனை விசாரிக்கலாம் கூடாது, உங்கள் லாயர் வந்தனால நம்ம ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டுக்கு தான் கூட்டின்னு போய் ஆகணும் அங்கே இருக்க ஆஃபீஸர் சொல்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் டிடெக்டிவ்க்கும் சரியான கடுப்பாகுது. அடுத்தது இவங்க எல்லாரும் ஒரு ரூமில் உட்காந்து இருக்கும்போது அந்த லாயர் பேசுகிறாரு, ஒன்றும் எங்கள் ஆள் 2 கொலை பண்ணியிருக்காரு, அந்த 2 கொலையை காட்டணுன்னா ஹீரோ டிடெக்டிவ் வந்தால் மட்டும் தான் காட்டுவாரான், இல்லை காட்ட மாட்டாரான்னு சொல்ல. ஃபஸ்ட்டு அங்கே ஆளுங்களை ஒத்துக்கவே மாட்டாங்க. அடுத்து அங்கேயே ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் ஏன் சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அவன் சட்டையில் இருந்தது அவனோட பிளட்டு, 2வது அழகாக இருக்க பொண்ணு சொன்னான் பார்த்தீங்களா அந்த பொண்ணோட பிளட்டு,
3வது யார் பிளட்னே தெரில, அது கண்டுபிடிக்கவாவது நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் ரெடி ஆகுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த மைக்கெலாம் மாட்டி வைக்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன கம்யூனிகேஷன் பண்ணுறான்னு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டாகணும். அதனால் மைக்கெலாம் 2 பேர் உடம்புல ஃபிட் பண்ணுறாங்க. அதோட கூட அந்த ஹெலிகாப்டரும் பறக்குது. இவன் எங்கேயுமே எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்காங்க. ஒரு நீண்ட பாதையாக போயிட்டே இருக்குது. ஏன்டா இந்த மாதிரி கொலை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கடவுளாக வேலை செய்ய ஒரு ஆள், நான் கடவுளுக்காக பிறந்த ஒரு ஆள், ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பேச ஆரம்பிக்கிறான். அதோட ஒன்று சொல்கிறான், அந்த தடியை நீங்கள் பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ பெரிய சோம்பேறி தெரியுமா, அதோட அந்த ப்ராஸ்டியூட் அவளால் பல நோய்கள் உண்டாகுது, அதோட அந்த ட்ரக் பையனால் சின்ன சின்ன பசங்களாம் கேட்டுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அடுத்து அந்த கொலைகாரன் சொன்ன இடத்தாண்ட வந்துட்டாங்க. இங்கே தான் 2 பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் டிடெக்டிவும் கார் விட்டு இறங்குறாங்க. கூட அந்த சைக்கோவும் இறக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு, தூரத்துலேருந்து ஒரு வண்டி வருது. இதை பார்த்தோன்னே இவனை தான் சாவடிக்க வருது. நம்ம ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு போய் அவனை பிடிச்சிருவாரு. கன் பாயிண்ட்ல நிற்க வைக்கிறாரு. யாரா நீ இந்த இடத்தாண்ட நிற்கிறான் வேலைன்னு. அப்போ தான் ஜான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, இந்த டைமில் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாரு, அதனால தான் வந்து பதட்டமாக பேசுகிறான். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் டெலிவரி பண்ணி சொல்லியிருக்கான்னு. சரி என்னன்னு கேட்கும்போது அவன் பின்னாடி வந்து ஒரு பெட்டி வச்சுட்டு அவன் கிளம்புறான். அதை விட்டு நம்ம ஹீரோக்கு என்னடா பெட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசனையாகவே பிரித்து பார்க்கும்போது இதை வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்பாரு. இதை பார்த்தோன்னே நம்ம டேவிட் மில்ஸ் கிட்ட ஓடி போகிறாரு. அந்த சைக்கோ என்ன பண்ணுறான்னா, நீ இல்லாத போது வீட்டுக்கு போய் பார்த்தேன், உனக்கு இவ்வளோ பெரிய அழகான மனைவியா, எனக்கே பொறாம தானே வந்துச்சு அப்படின்னு பேசும்போது நம்ம டிடெக்டிவ்க்கு சரியான கோவம் வருது. அப்போ நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்துட்டு போயிருக்கு, அந்த கண்ணு கீழே போடுன்னு சொல்ல, டிடெக்டிவ் என்ன பாக்ஸில் இருந்துச்சு சொல்லுங்கன்னும் போது நம்ம ஹீரோ சொல்லவே மாட்டார். அதுக்கு ஜான் என்ன சொல்கிறான்னா, உன் அழகான மனைவி பார்க்கும்போது அவள் தலையை மட்டும் விட்டு வர எனக்கு மனசு இல்லைப்பா, அதனால தலையை சேர்த்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும் போது நம்ம டிடெக்டிவ்க்கு சரியான கோவம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோ வேறு கண்ணு கீழே போடுன்னவனே நம்ம டிடெக்டிவ்க்கு என்ன பண்ணுனே தெரியல. நம்ம ஹீரோ வேற அவன் ஒரு கைதி, அதனால உன்னை வேணுமே வெறுப்பேற்றுறான், நீ அவனை சுடணும்னு நினைக்கிறான், நீ சுற்றாத அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளோ தடுத்து பார்ப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம டிடெக்டிவ் அவனை சுட்டுருவான். அவ்வளோதான், அவன் நினச்ச மாரி 6வது கொலை அவன் ஒய்ஃபு, 7வது கொலை இவனே செத்துருவான். அடுத்தது என்னங்க, நம்ம டிடெக்டிவ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் அவரை பார்த்துப்பாருன்னு இந்த படத்தை ஒரு எண்டிங்கோடு முடிச்சிடுறாங்க. படம் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது 1995 படம் வந்திருந்தாவும், ஆனால் இந்த மாதிரி படத்தை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு நான் நினைக்கிறேன். சரி கைஸ், படம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காம நம்ம சேனலில் புதுசாக பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான படத்தில் சந்திப்போம். பாய்.